J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone Chapter 15 The Forbidden Forest. இதுக்கு மேலே நிலமை மோசமாகவே முடியாது. ஃப்ளிட்ச் அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த ப்ரொஃபஸர் மெகோனகலோட ஸ்டடி ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க ஒரு வார்த்தை கூட பேசிக்காமல் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஹெர்மாயினி நடுங்கிக்கிட்டு இருந்தா. என்ன சாக்கு போக்கு சொல்லலாம், எது சொல்லி தப்பிக்கலான்னு ஹாரி மூளைக்குள்ள 1000 கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா எது சொல்லியும் தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கு தோணுச்சு. இந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி வெளிவர போறாங்கன்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. அவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த கிளாக்கை மறந்து போய் மேலேயே போட்டு வந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நடுராத்திரியில பெட்ல இல்லாம ஸ்கூல்ல அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்ததை ப்ரொஃபஸர் மெகோனகல் மன்னிக்கவே போறதில்ல. அதுவும் அந்த உயரமான ஆஸ்ட்ரானமி டவர். கிளாஸ் இல்லாத நேரம் போக வேற எப்பயும் யாரும் அங்க போறதுக்கு அனுமதி கூட கிடையாது. கூடவே நாபர்ட்டும் இன்விசிபிலிட்டி கிளாக்கும் வேற எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்த காத்துக்கிட்டு இருந்தது. ஹாரி இதுக்கு மேல நிலைமை மோசமாக முடியாதுன்னு நினைச்சான் இல்லையா? ஆக்சுவலி அவன் அப்படி நினைச்சது தப்பு. அங்க ப்ரொஃபஸர் மெகோனகல் வந்து சேர்ந்தப்போ நெவில் அவங்கள வழி நடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான். ஹாரி அப்படின்னு அவங்க 2 பேரையும் அங்க பார்த்துட்டு நெவில் சத்தமா கத்திட்டான். நான் உன்னை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். மால்ஃபாய் ஏதோ உன்னை கையும் களவுமா பிடிக்க போறதா பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்தது. அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் உன்கிட்ட ஏதோ ஒரு டிராக். ஹாரி வேகமா தலையை ஆட்டி நெவில வாய மூட வச்சான். ஆனா ப்ரொஃபஸர் மெகோனகல் அவனை பார்த்துட்டாங்க. கோவத்துல அவங்க அனல் பறக்க மூச்சு விட்டது நாபர்ட்டை விட மோசமா இருந்தது. மிஸ்டர் ஃப்ளிட்ச் உங்களை ஆஸ்ட்ரானமி டவர்ல பார்த்ததா சொன்னப்போ நான் அந்த விஷயத்த நம்பவே இல்லை. மணி 1 ஆகுது. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லிடுங்க. தடவையா ஹெர்மாயினி ஒரு டீச்சரோட குவெஷனுக்கு ஆன்சர் பண்ண தவறிட்டா. ஒரு சிலைய போல அசையாம தன்னோட ஸ்லிப்பர்ஸை பார்த்தபடி தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா. என்ன நடந்திருக்கும்னு எனக்கு இப்போ ஓரளவு புரியுது. பெருசா இதுல யோசிக்க என்ன இருக்கு? டிராக்கோ மால்ஃபாய பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக டிராகனை வச்சு ஏதோ ஒரு கதை கட்டி அவனை பெட்ல இருந்து ஸ்கூல்ல வெளியே சுத்த வச்சிருக்கீங்க. நான் அவனை ஏற்கனவே பிடிச்சிட்டேன். அநேகமா நீங்க கட்டிவிட்ட அந்த கதையை நம்பின லாங் பாட்டமை பார்க்கவும் இப்போ உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? அதை கேட்டதும் ரொம்ப வருத்தப்பட்டு உறைஞ்சு போய் நின்ன நெவில பார்த்து ஹாரி கண்ணாலேயே அது உண்மை இல்லைன்னு சொல்ல முயற்சி பண்ணினான். அவங்கள கண்டுபிடிச்சு எச்சரிக்கிறதுக்காக இருட்டில் தனியாக சுத்தினா அதோட விளைவு என்னவா இருக்கும்னு நல்லாவே தெரிஞ்சுதான் நெவில் வந்திருக்கான்னு ஹாரிக்கு தோணுச்சு. நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் சொன்னாங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டில் இல்லாமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரே ராத்திரியில். இப்படி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி கேள்வி கூட பட்டதில்லை. மிஸ் கிரேஞ்சர், நான் உன்னை ரொம்ப அறிவான பொண்ணுன்னு நினச்சேன். அப்புறம் பாட்டர், கிரிஃபெண்டார் உன்கிட்ட கடமைப்பட்டிருக்கிறதா நான் இதுவரை நினச்சேன். உங்க 3 பேருக்கும் டிடென்ஷன் உண்டு. ஆமா, உனக்கும் தான் மிஸ்டர் லாங் பாட்டம். காரணம் என்னவா இருந்தாலும் இருட்டில் ஸ்கூல்ல வெளியே சுத்தினது தப்பு தான். அதுவும் சூழ்நிலை இப்படி இருக்கிறப்போ எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா? அது மட்டும் இல்லாம கிரிஃபெண்டார்ஸ்ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். 50யா அப்படின்னு கேட்டு ஹாரி அதிர்ச்சியில வாய பொளந்தான். கிரிஃபெண்டார் லீடை லூஸ் பண்ணிடும். அதுவும் குவிட்டிச் மேட்ச்ல அவன் ஜெயிச்சு கொடுத்த லீடு. 50 பாயிண்ட்ஸ் ஈச் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் அவங்க நீளமான கூரிய மூக்குல அனல் பறக்க சொன்னாங்க. ப்ரொஃபஸர் ப்ளீஸ், நீங்க இப்படி பண்ணக்கூடாது. எதை நான் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத பாட்டர். இப்போ ஒழுங்கா 3 பேரும் திரும்பி பெட்டுக்கு போங்க. இவ்வளோ மோசமான முறையில் கிரிஃபெண்டார் ஸ்டூடெண்ட்ஸை நினச்சி நான் அவமானமாக ஃபீல் பண்ணதே இல்லை. 150 பாயிண்ட்ஸை இழந்ததால கிரிஃபெண்டார் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஒரே நாள் ராத்திரியில கிரிஃபெண்டார் ஹவுஸ் சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கான வாய்ப்பை மொத்தமாக அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. ஹாரி தன்னோட வாழ்க்கையே வெறுத்துட்டான். இதை எப்படி அவன் சரி பண்ண போறான்? அவனுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. தலகாணியில முகத்தை புதைச்சிக்கிட்டு நெவில் தேம்பி எழுத சத்தம் மணிக்கணக்கில் கேட்டுச்சு. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே ஹாரிக்கு தெரியல. நெவிலும் தன்னை போலவே அடுத்த நாள் பொழுது விடியறத நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறான்னு ஹாரிக்கு தோணுச்சு. மொத்த கிரிஃபெண்டார்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரிய வர்றப்போ அவங்க என்ன பண்ண போறாங்களோ? அடுத்த நாள் கிரிஃபெண்டார்ஸ் அந்த பிரம்மாண்டமான கடிகாரத்தை கடந்து போனப்போ முதல்ல ஹவுஸ் பாயிண்ட்ஸ் பதிவிடுறதுல ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு தான் நினைச்சாங்க. சட்டுன்னு எப்படி ஒரே நாள்ல 150 பாயிண்ட்ஸ் கம்மியா காமிக்க முடியும்? அப்புறம் தான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஹாரி பாட்டர், அந்த பிரபலமான ஹாரி பாட்டர் 2 குவிட்டிச் மேட்சஸோட ஹீரோ, அவனும் 2 ஸ்டூபிட் ஃபர்ஸ்ட் இயர்ஸும் சேர்ந்து தான் மொத்த பாயிண்ட்ஸையும் தொலைச்சிட்டாங்கன்னு. ரொம்ப பிரபலமா இருந்து ஸ்கூல்ல எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஹாரி சட்டுன்னு எல்லாராலையும் வெறுக்கக்கூடிய ஒருத்தனா மாறிட்டான். ராவன்க்ளா அண்ட் ஹஃபில்பஃப்ஸ் கூட அவனுக்கு எதிராக மாறிட்டாங்க. ஏன்னா ஸ்லிதரின் ஹவுஸ் கப்பை தோக்குறத பார்க்க அவங்கெல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஹாரி எங்க போனாலும் எல்லாரும் அவனை சுட்டி காட்டி சட்டுன்னு குரலை தாழ்த்தி அவனை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாறா ஸ்லிதரின்ஸ் அவன் போற இடமெல்லாம் கைத்தட்டி விசிலடிச்சு உற்சாக கூக்குரலோட தேங்க்ஸ் பாட்டர், நாங்க உனக்கு தலை வணங்குறோன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரான் மட்டும்தான் அவனுக்கு ஆதரவா பேசினான். நாள் ஆக ஆக எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜ் வீஸ்லியும் எவ்வளோ பாயிண்ட்ஸாக தொலைச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் இன்னும் அவங்கள பிடிக்க தான் செய்யுது அப்படின்னு ரான் சொன்னதுக்கு,
ஆனால் ஒரே நேரத்தில் 150 பாயிண்ட்ஸ் அவங்க தொலைச்சிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஹாரி ரொம்ப விரக்தியாக சொன்னதை கேட்டு அதை ஒத்துக்கிறத தவிர ரானுக்கு வேற வழி இல்லாமல் போயிடுச்சு. தப்பை சரி செய்யறதுக்கான அவகாசமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால ஹாரி இனிமே தனக்கு சம்மந்தம் இல்லாத எந்த விஷயத்துலையும் மூக்கு நுழைக்க கூடாதுன்னு தனக்கு தானே முடிவு பண்ணிக்கிட்டான். ரொம்பவே மனசொடைஞ்சு போனதால ஹாரி உட்டுக்கிட்ட போய் குவிடிச் டீம்ல இருந்து தான் ரிசைன் பண்றதா சொன்னான். ரிசைனா அப்படின்னு உட்டு ஆடி போயிட்டான். அதனால என்ன நல்லது நடந்துற போகுது? அடுத்தடுத்து வர குவிடிச் மேட்சஸ்ல ஜெயிக்காம எப்படி விட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டான். ஆனா குவிடிச்சும் தன்னோட சுவாரஸ்யத்தை இழந்துடுச்சு. பிராக்டிஸ் அப்போ மற்ற டீம்மேட்ஸ் யாருமே ஹாரி கிட்ட பேசுறது இல்ல. ஒருவேளை அவனை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவனை சீக்கர்னு சொல்லி பேசுறதோட சரி. ஹெர்மாயினியும் நெவிலும் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஹாரி அளவுக்கு மோசம் இல்லை. ஏன்னா அதிகம் பேருக்கு அவங்கள தெரியவும் தெரியாது. ஆனாலும் அவங்க கிட்ட யாரும் பேசுறதும் இல்லை. கிளாஸ்லயும் ஹெர்மாயினி யார் கவனமும் தம் மேல விழாத மாதிரி பாத்துக்கிட்டா. தலைய குனிஞ்சபடி அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டா. ஹாரிக்கு எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துட்டதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக கூட இருந்துச்சு. ஏன்னா பாடங்களை ரிவைஸ் பண்ண அவன் மனசில் இருந்த வருத்தத்திற்குரிய சம்பவங்கள்லாம் மறைய ஆரம்பிச்சிச்சு. அவன், ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேரும் நைட்டு ரொம்ப நேரம் வரக்கூட உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. காம்ப்ளிகேட்டட் போர்ஷன்ஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, சார்ம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது, மேஜிக்கல் டிஸ்கவரிஸோட டேட்ஸையும் காப்ளின் கிளர்ச்சியாளர்களோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுலையே பொழுது போச்சு. எக்ஸாம்ஸ்க்கு 1 வாரம் இருக்கிறப்போ ஹாரி தனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க கூடாதுன்னு தனக்கு தானே எடுத்துக்கிட்ட சத்திய பிரமாணத்துக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ஒரு நாள் மதியம் லைப்ரரியிலேருந்து திரும்பி நடந்து வந்துக்கிட்டு இருந்தப்போ எதிரில் இருந்த கிளாஸ் ரூம்லேருந்து யாரோ ஒருத்தவங்க சினுங்கிற சத்தம் கேட்டுச்சு. கிட்ட போய் தெளிவாக கேட்டப்போ தான் அது குரிலோட குரல்னு தெரிய வந்துச்சு. இல்லை மறுபடியும் வேண்டாம் ப்ளீஸ். அதை கேட்டப்போ யாரோ அவரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்ததும் ஹாரி இன்னும் கிட்ட நெருங்கி போய் காது கொடுக்க ஆரம்பிச்சான். சரி அப்படின்னு குரிலோட தேம்பல் குரல் கேட்டது. அடுத்த நிமிஷமே குரில் ரொம்ப வேகமா அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து தன்னோட டர்பனை சரி செஞ்சபடியே வெளியில வந்தாரு. அவர் முகம் ரொம்ப வெளுத்து போய் அழற நிலைமையில இருந்தாரு. அவர் நடந்து போன வேகத்துல ஹாரி நின்றுட்டு இருந்ததை அவர் கவனிக்க கூட இல்ல. குரிலோட காலடி சத்தம் மறையிற வர காத்துக்கிட்டு இருந்து ஹாரி சட்டுன்னு கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்சு பார்த்தான். கிளாஸ் ரூம் காலியா தான் இருந்தது. ஆனா அதுக்கு மறுபக்கம் இருந்த கதவு திறந்திருந்தது. அந்த கதவை நோக்கி பாதி தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தப்பதான் ஹாரிக்கு தனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடக்கூடாதுன்றது ஞாபகம் வந்துச்சு. ஆனா அதே நேரம் பிலாசபர் ஸ்டோன் மேல அடிச்சு சத்தியம் பண்ற அளவுக்கு அவனுக்கு உறுதியா தோணுச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே போனது ஸ்னேப் தான்னு. ஹாரி காதுல விழுந்த ஸ்னேப்போட காலடி சத்தத்துல புது உத்வேகம் இருந்ததை வச்சு குரில் அவருக்கு வேண்டியதை சொல்லிட்டாரோன்னு தோணுச்சு. ஹாரி மறுபடியும் லைப்ரரியை நோக்கி ஓடுனான். அங்க ஹெர்மாயினி ரான் கிட்ட ஆஸ்ட்ரானமில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஹாரி தான் காதுல வாங்கினதை அவங்க கிட்ட சொன்னான். ஒருவேளை குரில் ஆன்டி டார்க் ஃபோர்ஸ் ஸ்பெல்லை பிரேக் பண்றது எப்படின்னு சொல்லி இருந்தா ஸ்னேப் தான் நினைச்சதை சாதிச்சுட்டாருந்தா சொல்லணும் அப்படின்னா ரான். அதை கேட்டு ஹெர்மாயினி, ஆனா ஃப்ளஃபி அங்கதானே இன்னும் இருக்கு அப்படின்னா. அநேகமா ஸ்னேப் அதை எப்படி கடந்து போறதுன்னு ஹாக்ரிட கேட்காமலே கண்டுபிடிச்சிட்டாரா இருக்கும் அப்படின்னு ரான் தன்னை சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான புக்ஸை பார்த்தபடியே சொன்னான். நான் அடிச்சு சொல்றேன், இங்க இருக்க புக்ஸ்ல ஒரு புக்லயாவது அந்த ராட்சச 3 தலை நாயை கடந்து போறது எப்படின்னு கண்டிப்பா போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஹாரி அப்படின்னு கேட்ட ரான் கண்ணில் மற்றும் ஒரு சாகசத்துக்கான தூண்டுதல் மின்னுச்சு. ஆனால் ஹாரி ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி பதில் சொன்னான். டம்பிள்டோர் கிட்ட போகலாம். நாம் அதை தான் பல காலத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். நாமளாக ஏதாவது பண்ண போனோன்னா கண்டிப்பாக இந்த தடவை நம்மளை ஸ்கூல்லேருந்து துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லையே. நாம் சொல்கிறது சரின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு குரிலுக்கு தைரியம் கிடையாது. ஹாலோவின் அன்னைக்கு அந்த பூதம் எப்படி கோட்டைக்குள்ளே வந்ததுன்னு தனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஸ்னேப் சொன்னால் மட்டுமே போதும். ஏன்னா அன்னைக்கு தான் அவர் 3rd floor பக்கமே வரலையே. அப்புறம் எல்லாரும் அவரை நம்புவாங்களா நம்மள நம்புவாங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்னேப்பை நம்ம வெறுக்கிறது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லையே. அப்புறம் அவரை ஸ்கூல்ல இருந்து வேலையை விட்டு அனுப்புறதுக்காக நாம தான் இப்படி கதை கட்டுறோன்னு டம்பிள்டோர் நம்மளை தப்பாக நினச்சிருவாரு. தன்னோட வாழ்க்கையே இதை நம்பி தான் இருக்குன்ற நிலமை வந்தாலும் ஃப்ளிட்ச் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. பத்தாததுக்கு அவர் ஸ்னேப் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வேற இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை ஸ்கூல்ல இருந்து துரத்திட்டா நல்லதுன்னு தான் அவர் நினைப்பாரு. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஸ்டோனை பற்றியோ ஃப்ளஃபியை பற்றியோ தெரிஞ்சதா காமிச்சிக்கவே கூடாது. அப்படி எதுவும் லேசாக டவுட் வந்தாலும் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஹாரி.
அவன் அப்படி சொன்னதும் ஹெர்மாயினி அதை ஏத்துக்கிட்டான். ஆனா ரான் அப்படி இல்ல. நாமளே ஏன் இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது அப்படின்னு அவன் கேட்டதும் ஹாரி வேண்டாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சான். நம்ம ஏற்கனவே நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொன்னபடியே ஜூபிட்டர் மேப்பை கிட்ட இழுத்து அதோட மூன்ஸ் பேரெல்லாம் படிக்க ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஹாரி, நெவில் அண்ட் ஹெர்மாயினிக்கு ஒரு நோட் டெலிவரி ஆச்சு. 3 பேருக்கும் ஒரே நோட். Your detention will take place at 11 o'clock tonight. Meet Mr. Flitch in the entrance hall. அப்படின்னு எழுதி ப்ரொஃபஸர் எம் மெகோனகல்னு சைன் பண்ணியிருந்தது. பாயிண்ட்ஸ் எழுந்ததோட மட்டும் இல்லாமல் செஞ்சு முடிக்க டிடென்ஷன் வேற இருக்குங்கிறத ஹாரி மறந்தே போயிட்டான். ஒரு ஃபுல் நைட் ரிவிஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஹெர்மாயினி ரொம்ப புலம்புவான்னு ஹாரி ஒரு மாதிரி எதிர்பார்த்தான். ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஹாரியை போலவே இந்த டிடென்ஷன் நமக்கு தேவைதான்னு அவளும் முழுசாக நம்பினா. அன்னைக்கு நைட் 11 மணிக்கு காமன் ரூமில் ரானுக்கு குட் பை சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு 2 பேரும் நெவிலை கூட்டிட்டு வந்து சேர்ந்தாங்க. ஃப்ளிட்ச் ஏற்கனவே அங்கே தான் இருந்தார், கூடவே மால்ஃபாயும். ஹாரி மால்ஃபாய்க்கும் டிடென்ஷன் இருக்கிறத மறந்தே போயிட்டான். என்னை பின்தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிட்ச் ஒரு விளக்கை ஏற்றி பிடிச்சு 4 பேரையும் வழி நடத்தி வெளியில் கூட்டிட்டு போனார். இன்னொரு தடவை ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிட்ச் அவங்கள ஓர கண்ணால் திரும்பி வஞ்சகமாக பார்த்தாரு. என்னை கேட்டால் கடின உழைப்பும் வலியும் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ்னு நான் சொல்லுவேன். பழைய தண்டனை முறைகள் எல்லாம் வழக்கத்தில் இல்லாமல் போனதை நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். மணிக்கட்டில் கட்டி சீலிங்கில் சில நாள் தொங்க விட்டுருவாங்க. அதுக்கான செயின்ஸ் இன்னும் என் ஆஃபீஸில் தான் இருக்குது. எப்பயாவது தேவைப்படும்னு நல்லா எண்ணெய் போட்டு தான் வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம போகலாம். பாதியில் ஓடி வந்துடலான்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. அப்படி பண்ணினா நிலமை உங்களுக்கு தான் ரொம்ப மோசமாயிடும். கும்மிருட்டா இருந்த கிரவுண்டை கடந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நெவில் பயத்தில் நடுங்கிட்டு இருந்தான். ஹாரி என்ன பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு வியந்து போய் யோசிச்சபடியே வந்தான். எப்படியும் ரொம்ப கொடூரமானதாக தான் இருக்கும். இல்லைன்னா ஃப்ளிட்ச் இவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க மாட்டார். நிலா நல்லா பிரகாசமாக தான் இருந்தது. ஆனால் மேகங்கள் அப்பப்போ குறுக்கிடுறதால சட்டுன்னு கும்மிருட்டு ஆயிடுது. கொஞ்சம் தூரத்தில் ஹாக்ரிட் வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே எரிஞ்ச விளக்கு வெளிச்சம் பிரகாசமாக தெரிஞ்சது. கொஞ்சம் தூரத்துல இருந்து சத்தமான ஒரு பேச்சு குரல் கேட்டுச்சு. ஃப்ளிட்ச், நீதானா அது? சீக்கிரம் வா, கிளம்பணும். அந்த குரலை கேட்டதும் ஹாரிக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. ஹாக்ரிட் கூட தான் இந்த டிடென்ஷனை கழிக்கணும்னா அது ஒன்றும் ரொம்ப மோசமான விஷயம் இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சு. அப்படி அவன் நினச்சதை அவன் முகம் காட்டி கொடுத்துடுச்சோ என்னவோ. ஃப்ளிட்ச் உடனே சொன்னார், அந்த அறிவு கெட்டவன் கூட போய் உற்சாகமாக பொழுத கழிக்கலான்னு பார்க்குறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போக போகிறது ஃபாரஸ்ட்குள்ளே. நீங்கள் எல்லாரும் போன மாதிரியே திரும்பி வந்தீங்கன்னாலே அது பெரிய ஆச்சரியம்தான். அவர் அப்படி சொன்னதை கேட்டு பயத்துல நெவில் முனகவே ஆரம்பிச்சிட்டான். மால்ஃபாய் பயத்துல ஆடி போய் நின்னான். ஃபாரஸ்ட்குள்ளையா அப்படின்னு கேட்ட மால்ஃபாயோட குரல்ல எப்பயும் இருக்கிற மெத்தனம் இப்ப இல்ல. ராத்திரி நேரத்துல நாம எப்படி அங்க போக முடியும்? அங்க ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கும், ஓநாய்கள்லாம் இருக்கும்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை கேட்டதும் நெவில் ஹாரியோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஏதோ மூச்சு அடைச்சு போன மாதிரி அவன் கிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. ஓ, உனக்கு இப்போதான் அதெல்லாம் பிரச்சனையா தெரியுதா? வேர்வூல்ஸை பற்றியெல்லாம் நீ பிரச்சனையில் மாற்றத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன ஃப்ளிட்சோட குரல்ல சந்தோஷம் தெரிச்சிச்சு. அவங்கள நோக்கி நடந்து வந்த ஹாக்ரிட் இருட்டில் இருந்து வெளிப்பட்டாரு. கூடவே அவரோட வளர்ப்பு நாய் ஃபேங்கையும் கூட்டிட்டு வந்தாரு. சரி, நாம கிளம்பலாம். நான் ஏற்கனவே 1/2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஹாரி அண்ட் ஹெர்மாயினி, நீங்க ஓகே தானே அப்படின்னு அவர் கேட்டதும், இவங்க கிட்ட நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் நடந்துக்க கூடாது ஹாக்ரிட். அவங்க இங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொன்னாரு ஃப்ளிட்ச். இப்படியெல்லாம் பேசி லெக்சர் எடுத்ததால தான் நீ இங்கே லேட்டாக வந்து சேர்ந்தியா அப்படின்னு மூஞ்ச சுழிச்சபடியே ஹாக்ரிட் ஃப்ளிட்சு கிட்ட கேட்டாரு. உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. இங்கே கொண்டுட்டு வந்து விட்டதோட உன் வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமே நான் பார்த்துக்கிறேன். மிச்சம் மீதி யாராவது இருந்தாங்கன்னா பொறுக்கிட்டு போகிறதுக்கு நான் விடிகிற நேரத்தில் வரேன் அப்படின்னு எரிச்சல் ஊட்டுறபடி சொல்லிட்டு கோட்டையை நோக்கி விளக்கை ஏற்றி பிடிச்சபடி ஃப்ளிட்ச் திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சாரு. மால்ஃபாய் இப்போ ஹாக்ரிடை திரும்பி பார்த்தான். நான் ஃபாரஸ்ட்டுக்கு வரப்போறதில்ல அப்படின்னு சொன்னப்போ அவன் குரல்ல இருந்த பயத்தை கேட்க ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ ஹாக்வர்ட்ஸ்ல தொடர்ந்து இருக்கணும்னா நீ வந்துதான் ஆகணும். நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை தான் இது. நீ இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கோவமா ஹாக்ரிட் சொன்னாரு. இதெல்லாம் வேலைக்காரங்க பாக்குற வேலை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது கிடையாது. நான் ஏதோ பனிஷ்மெண்ட்னா 100 தடவை தப்பு பண்ண மாட்டேன்னு எழுதுறதா இருக்கும்னு நினைச்சேன். என் அப்பாவுக்கு மட்டும் எனக்கு இப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அவர் என்ன பண்ணுவார்னா, ஹாக்வர்ட்ஸ்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஹாக்ரிட் உருமவே ஆரம்பிச்சிட்டாரு. 100 தடவை எழுத போறியா? அதுல யாருக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒன்னு உபயோகமா ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பிடணும்.
இதெல்லாம் தெரிஞ்சு உன் அப்பா ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சா முதல்ல கோட்டைக்கு திரும்பி போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பி, கிளம்பு அப்படின்னு சொன்னதை கேட்டு மால்ஃபாய் அசையவே இல்லை. முதல்ல அவரை ரொம்ப உக்கிரமா பார்த்துட்டு அப்புறம் சட்டுன்னு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டான். சரி, நான் சொல்றத கவனிங்க. இன்னைக்கு நைட் நம்ம பண்ண போறது உண்மையாவே ஆபத்தான விஷயம்தான். யாருக்கும் எந்த ரிஸ்க்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து என்னை பின்தொடர்ந்து நடங்க அப்படின்னு சொன்ன ஹாக்ரிட் அவங்கள அடர்ந்த காடு தொடங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. விளக்க உயர்த்தி பிடிச்சு ஒரு குறுகலான பாதையை சுட்டி காமிச்சாரு. அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல அந்த குறுகலான பாதை கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கண்ணுக்கே தெரியல. லேசா அடிச்ச காத்து அவங்க தலைமுடிய கோதி விட காட்டை பார்த்தபடி நின்னாங்க. அங்க பாருங்க, தரையில மினுமினுப்பா வெள்ளி மாதிரி தெரியுதா? அது யூனிகார்னோட ரத்தம் அப்படின்னு சொன்னாரு ஹாக்ரிட். ஏதோ ஒண்ணு ஒரு யூனிகார்னை பயங்கரமா தாக்கி இருக்கு. இந்த வாரத்திலேயே இது 2வது தடவை. போன புதன்கிழமை ஒரு யூனிகார்ன் இறந்து கடந்து நான் பார்த்தேன். இப்ப தாக்கப்பட்டிருக்க அந்த யூனிகார்னை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். வாய்ப்பு கிடைச்சா நாம அதை காப்பாத்தலாம். ஆனா அந்த யூனிகார்னை தாக்குனது நம்மள முதல்ல பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன மால்ஃபாய் குரல்ல கட்டுப்படுத்த முடியாத பயம் தெரிஞ்சது. நானோ இல்ல ஃபேங்கோ கூட இருக்கிற வரை இந்த காட்டுல இருக்க எதாலையும் உங்களை தாக்கிட முடியாது அப்படின்னு சொன்னாரு ஹாக்ரிட். பாதையை கவனத்துல வச்சுக்கோங்க. இப்பையில இருந்து நம்ம 2 டீமா பிரிஞ்சு வெவ்வேறு திசைகள்ல போவோம். எங்க பார்த்தாலும் ரத்தம் சிந்தி இருக்கு. நேத்தி ராத்திரியில இருந்து அது தள்ளாடினபடி இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கணும். எனக்கு ஃபேங் வேணும் அப்படின்னு சட்டுன்னு சொன்ன மால்ஃபாய் அதோட கூரிய நீளமான பற்களை பார்த்தபடியே நின்னான். ஆல்ரைட், ஆனா நான் இப்பவே எச்சரிக்கிறேன், அவன் ஒரு கோழை அப்படின்னாரு ஹாக்ரிட். அப்போ நான், ஹாரி, ஹெர்மோயினி ஒரு பாதையிலையும், டிராக்கோ, நெவில், ஃபேங் இன்னொரு பாதையிலையும் போகலாம். யாரு கண்ணில் யூனிகார்ன் பட்டாலும் கிரீன் ஸ்பார்க்ஸ் அனுப்பணும். உங்க வாண்ட் எடுத்து அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா ரெட் ஸ்பார்க்ஸ் அனுப்பணும். நாங்க உடனே அங்க வந்துடுவோம். எல்லாரும் கவனமா இருக்கணும். சரி, கிளம்பலாம்.